வணக்கம் நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆகட்டுங்க. வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான சக்தி நிறைந்த ஒரு கோவில் தாங்க சிவன்மலை. இந்த கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா, அவர் கனவுல வந்து பக்தருடைய கனவுல கட்டளையிடுவார். அந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கிறாங்க. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. அந்த நிலையில் தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைப்போது, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் முதல் முறையாக வேலி இருக்க பயமே சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மூலம், பூரட்டம், உத்திராடம் 1ஆம் பாதங்கள். கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ரண ருண ரேக ஸ்தானத்தில் சுக்கிரன்னு, கலத்தர ஸ்தானத்தில் சூரியன்க, குரு அஷ்டம ஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனிங்க, ராகுன்னு கிரகங்கள் வலம் வரப்போகுது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றமாக 2/7/25 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற ஆரம்பிக்குது. 3/7/25 அன்று பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் புதன் வக்ரம் பெற ஆரம்பிக்குது. 17/7/25 அன்று பார்த்தீங்கன்னா கலதர ஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 17/7/25 அன்று பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து கலசர ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 26/7/25 அன்று பார்த்தீங்கன்னா ரணருண ரேக ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் கலசர ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 29/7/25 அன்று பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. இந்த மாதம் பொறுத்தவரை ராசிநாதன் குரு சப்தம ஸ்தானத்தில் மிக அனுகூலமாக இருக்க போகிறாரு. பணப்புழக்கம் அதிகரிக்க கூடுங்க, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க, மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்க போகுது. உங்கள் மீதான அவ்வப்பெயர் மறைந்து செல்வாக்கு மேம்படுங்க. உங்கள் சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுப்பாங்க. வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. குடும்ப பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கட்டுக்கொள்ள இருக்குங்க. ஆனாலும் தேவையான இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லது. தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து கொள்வீங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி மகிழ்வீங்க. நண்பர்கள் இடையே அந்நியோன்யத்தோடு அதிகரிக்க போகுது. உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க. உங்கள் முன்னேற்றத்திற்கான தடைகள் இருந்தவங்க தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து சரணடைந்துடுவாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைத்திடும். தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை மறைய போகுது. அலைச்சலோ வேலை பழுவோ ஓரளவு இருக்கத்தான் செய்யும். அதே வேளையில் நீங்கள் செய்கிற இடமெல்லாம் அனுகூலம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது. ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளை இருந்து விடுபடுவீங்க. அரசியல்வாதிகள்னு நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சொல்லுக்கு பிற கட்டுப்பட்டு நிலையும் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க. இந்த மாதம் பொறுத்தவரை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்பின் யோசிக்காமல் எதையும் பேசி விடுவீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுங்க. இதனால் கவனமாக இருங்க. வழக்கத்தை விட செலவு கை கூட போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது ரொம்பவே நல்லது. எதிர்பார்த்த பணம் தாமதப்படுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியதாக இருக்கும். பூரட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பீங்க. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவங்களுடன் வாக்குவாதங்களை ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் மனவரு ஏற்பட்டு நீங்கிடும். பக்கத்தினிடம் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. உத்திராட்டம் 1ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்வது நல்லது. முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்த்துக்கோங்க. செலவு கூட போகுது. முயற்சிகளால் சாதகமான பலன்கள் கிடைத்திடும். வீண் அலைச்சல் உண்டாகும். சக ஊழியர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது. ராசி அன்பர்களை உங்களுக்கு பொறுத்தவரை அஜாக்கிரதையோடு இருப்பவரை கண்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எந்த காரியத்தை செய்தாலுமே நீங்கள் அதில் எப்பொழுதுமே விழிப்புடன் தான் இருப்பீங்க.
உத்தியோகஸ்தர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்துக்கான அறிகுறிகள் தெரிய வரப்போகுது. சம்பள உயர்வு பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்பவர்களும் உங்கள் முதலீட்டுக்கு தேவையான தொகையை முயற்சி செய்வீங்க. வங்கி கடன்கள் எளிதில் கிடைத்திடும். குடும்ப தொலைவுகளுக்கு தங்களுடைய கணவருக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்க போகுது. சகோதர வகையில் அனுகூலம் உண்டு. கலைஞர்களுக்கு வேற்று மொழிகளில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திடும். இங்கு தங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய விதமாக அமையும். மாணவர் பொறுத்தவரை ஆசிரியர்களிடம் தங்கள் சந்தேகங்களை கேட்க வைக்கப்பட வேண்டும். அன்றன்றே சந்தேகங்களை தீர்த்து கொண்டே தாங்க அதிக மதிப்பெண்களை பெற உதவியாக இருக்கும். பரிகாரமாக நீங்கள் கிருஷ்ணருக்கு புதன் இல்லைனா சனிக்கிழமையில் வெண்ணெய் கொடுத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. ராசிக்காரர்களை பொறுத்தவரை யோக பலன் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய காலங்கட்டதாங்க இது. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் அனுகூலம் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. யார் எதை சொன்னாலோ அதை குடும்பத்தினருடன் கூறுவது, அவர்களை அந்த விஷயத்தில் ஈடுபடுத்துவதையும் தவிர்த்துக்கோங்க. மற்றவர்களுக்கு நீங்களோ உங்களுக்கு மற்றவர்கள் ஆலோசனை சொல்லாமலோ இருப்பதே நல்லதுங்க. தலை கழுத்து வலி தொடர்பான விஷயங்கள் பாதிப்பு ஏற்படும். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நல்லது. குருவினுடைய ராசிக்காரர்கள் என்பதால் உங்களை பற்றி எதிர்மறையாக நினைக்காம நேர்மறையாக நினைத்தாலே போதுங்க. அனைத்து விதமான ஏற்றத்தையுமே அனுகூலத்தையும் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா பரிபூரணமாக நீங்கக்கூடிய காலமாக இருக்குது. சூரியன் குருவின் பார்வை இருப்பதாலே வேலை விஷயத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடனால் பாதிப்புக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல புதன் சூரியன் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி வருவதால் வாழ்க்கை துணைக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குருவின் பார்வை ராசியில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாதுங்க. பெரிய வாய்ப்புகள் பெரிய அளவில் சாதிக்கும் என்னென்னு வரும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. முழு குரு பார்வை இருப்பதால் மன மகிழ்ச்சி உண்டாகும். கோதாண்டராமர் வழிபாடு எல்லா விதமான ஏற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீங்க. நல்லவை நடக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. புதன்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிறப்பான குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. பிறருடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. மிகவும் தைரியசாலியாகவோ கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாளக்கூடியவங்களாக இருப்பீங்க. தங்களுடைய வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவோ கடின உழைப்பாலோ முன்னேற வேண்டும்னு நினைக்கிறீங்க. குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசாக இருப்பதால் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பீங்க. கல்வி, நிர்வாகம், மருத்துவன்னு ஆன்மீக, அரசியல், நிதித்துறை போன்றவற்றில் சிறந்து செயல்படுவீங்க. பிறரினுடைய மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சகல விதத்தையும் கற்று தரக்கூடிய குரு ராசியை ஆள்வதால் கல்வி, புத்தகம், வியாபாரத்தில் அதிக வெற்றி பெறுவீங்க. ராசியை சேர்ந்தவங்க தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பொறுப்புடன் உறவுகளை சிறந்த முறையில் கையாளக்கூடியவங்களாக இருப்பீங்க. குடும்பத்தில் வெளியிலுமே தங்களுடைய செல்வாக்கை பராமரித்து கொள்வீங்க. காதல் விஷயத்தில் தனுசு ராசின்னு நம்பிக்கை உரியவர்களாக இருப்பீங்க. இவர்களுடைய இயல்போ இனிமையான பேசும் விதமோ காதலில் ரொமான்டிக்கான நபராக செயல்படுவீங்க. இவர்களுடைய தனிப்பட்ட குணத்தால் எதிர்பாலித்தோட ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம், பூராட்ட நட்சத்திரம், உத்திராட்ட நட்சத்திரமாக இருக்கும். தனுசு நெருப்பு ராசியாக இருக்குது. தேவகுருன்னு அழைக்கக்கூடிய பிரகஸ்பதிங்க. ராசியின் இரட்டை இயல்பு உடையவங்க. ராசி சின்னம் வில்லுங்க. புஷ்பக்காரகம். மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி ராசி, கும்பம் உகந்த ராசிகளாக இருக்குது. பொதுவாகவே சுதந்திரமானவர்களாகவும் சாகச விரும்புவீங்க. எதற்கும் எளிதில் கோபப்பட மாட்டீங்க. சூழலை நன்கு கையாளக்கூடியவர்களாக இருப்பீங்க. நேர்மையானவங்க, வெளிப்படையானவங்க, ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க. இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் முருகனுக்கும் லட்சுமி தேவியையும் வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. நீங்கள் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடை தவறாமல் செய்துவாங்க. அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் நல்ல தீர்வாக அமையுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் முதல் முறையாக பார்ப்பதாக இருந்தீங்கன்னா
சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.